2025 நீங்கள் ஹோண்டாவில் CB350 இல்லை ஐனஸ் அந்த வண்டிங்கெல்லாம் நீங்கள் வாங்க போகிறதா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் மினிட்டு இந்த வீடியோ தான் உங்களுக்காக கிளியராக வந்து வாங்கலாமா வேணாமா ப்ரோ அண்ட் கான்செப்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோண்டா CB350 இதோடைய ப்ரோலேருந்து ஆரம்பிப்போம். இதோடைய வண்டியோட லுக்கு, இது க்ரூசிங் பைக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலிக்குமே இது நல்லா தான் இருக்கும். சீட்டுமே ஓகே தான். ஏன்னா பின்னாடி சீட்டு வந்து கொஞ்சம் சின்னசாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உட்கார வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்ளாட் சீட்டாக கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது குஷனிங்குமே. டிசைன் வைஸ் வந்து சப்ஜெக்டிவ் தான். பட் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அந்த ஸ்லைட்டாக மைனஸ் டைப்பில் வந்து ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு இதோடைய டிசைன். எனக்கு ஓரளவு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. 20.7 PHP 29.4 Nm டார்க் வந்து ரிலீஸ் பண்ணுது. இது வந்து ஓகே தான். பவர் இதோடைய பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். ஏன்னா இது சொன்ன மாதிரி ஹோண்டா வந்து மெயினே அதோடைய இன்ஜின் தான். இது வந்து ரெண்டுமே டியூப்லெஸ் டயரு வித் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸோட தான் உங்களுக்கு வரும். ஃபுல் சேஃப்டி ஃபியூச்சர்ஸோட இன்க்ளூட தான் இந்த வண்டி வருது. இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோடைய இன்ஜின் ஜாப்பனீஸ் இன்ஜின் வேற லெவல் ஸ்மூத்தான பட்டர் ஸ்மூத் இன்ஜின். நான் யூஸ் பண்ணதில் க்ரூசிங் எடுக்கிறீங்க, எனக்கு ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஹோண்டாவோட இந்த CB350 எடுத்துக்கலாம். அழகாக ரொம்ப ஸ்மூத்தாக உங்களால் 100ல க்ரூஸ் பண்ண முடியும். நான் ஸ்மூத்துன்னு எதுக்கு சொல்கிறேன், நீங்கள் மற்ற வண்டிங்களெல்லாம் ஓட்டியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த CB350 ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்னஸ் வேற லெவலில் இருக்கும். எனக்கு வந்து அந்த இன்ஜினுக்காகவே உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். நல்லா இருக்கு, ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜின். ரொம்ப ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த 2025 மாடல் வந்ததுமே நல்லா ரிஃபைனோட தான் உள்ள வந்திருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது க்ரூசிங் டைப் பண்ணுறதுனால உங்களுக்கு பெட்ரோல் கெப்பாசிட்டியும் 15 லிட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளமே கிடையாது. ஒன்ஸ் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போகலாம். அழகாக ரிலாக்ஸாக போகும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரூசிங் தேவையான எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அந்த சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது லாங்குக்கு அப்படின்னா சிட்டிக்கெல்லாம் ஓகேவா இருக்குது, அந்த அளவுக்கு தெரியல. லாங்குக்குமே நல்லா தான் இருக்குது. ஐ மீன் ரொம்ப நெகட்டிவாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நல்லா இருக்குது, ரொம்ப ஹார்டாக கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சிட்டி யூஸ்க்கு நல்லா யூஸ் பண்ண முடியும். 800 வந்து mm சீட்டோட ஹைட் இருக்குது. நீங்கள் ஷார்ட் ரைடாக இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. டால் ரைடராக இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஓட்டுறப்போ நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஓகே, வழக்கம் போல தான் நம்ம பாசிட்டிவ்லாம் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி காமனாக எல்லா யூடியூபர்ஸும் எல்லா சைட்லேருந்தும் சொல்கிற வந்து பாசிட்டிவ் சொல்லிட்டேன். ஆனால் சொல்லாத விஷயங்கள் தான் நெகட்டிவ். நம்ம எல்லா யூடியூப் சேனல் வீடியோலுமே நம்ம சொல்கிறது நெகட்டிவ் தான் மெயினாக சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியில் இருக்கிற நெகட்டிவை பற்றி போகலாம் வாங்க. இதோடைய மைலேஜ் தான். என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆமாம், நீங்கள் வந்து இந்த வண்டி எடுக்கிறீங்கன்னா காமனாக 350 cc வரீங்க. ஸோ மைலேஜ்ன்றது எனக்கு பெருசாக யோசிக்கவே கூடாது. இருந்தாலும் மைலேஜ் வந்து நெகட்டிவ் சொல்லி தான் ஆகணும். மைலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 25, 28, 32 மேக்ஸிமம் வந்து 33, 35 தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே கிடையாது. அதே மாதிரி சில பைக்கில் என்ன ஆகுதுன்னா அந்த டேங்க் வந்து லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி பழைய மாடலில் இந்த இஷ்யூஸ் இருக்குது. இப்போ வந்த மாடலில் பெருசாக அதை நான் எதுவும் நோட்டீஸ் பண்ணலை. அடுத்த மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டிலையும் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது 187 kg கர்ப் வெயிட் வரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்லாம் போகிறீங்கன்னா 190 kg கிட்ட தாராளமாக உங்களுக்கு வந்துடும். வெயிட்டான பைக் தான், யோசிச்சு எடுங்க. நெக்ஸ்ட் வந்து ரீசேல் வேல்யூ. ஹோண்டா பிராண்டு தான் இருந்தாலும் இதுக்கு ரீசேல் வேல்யூ கொஞ்சம் கம்மி தான். ரொனினை காட்டிலும் அதிகமாக இருந்தாலும் இதுவுமே ரீசேல் வேல்யூ கம்மி தான். ஸோ நீங்கள் ரீசேலுக்கு தான் எடுக்கிறீங்கன்னா இது கம்மியாக தான் போகும். ராயல் என்ஃபீல்டு கம்பேர் பண்ணுறப்போ அது வந்து உடனே சேல் ஆகும், நல்ல ப்ரைஸ்க்கும் போகுது. இது ரீசேல் வேல்யூ கண்டிப்பாக கம்மி தான். மோஸ்ட்லி எல்லா நெகட்டிவும் கவர் பண்ணிட்டேன் தான் நினைக்கிறேன். காமனாக சொல்லப்போனால் எனக்கு மைலேஜ் தான் வேணும்னா நீங்கள் இன்னொரு ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா ரொனின் இருக்குன்னு ஆல்ரெடி ரொனினோட வீடியோவை தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அதை மைலேஜ் எதிர்பார்க்குறீங்கன்னா மட்டும் அந்த வண்டிக்கு போங்க. மற்றபடி அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணால் கம்பேரிசனே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக வந்து ஹைனஸ் தான் வேணும்னு சொல்லுவேன். டிவிஎஸ் ரொனின் மைலேஜுக்காக எதிர்பார்த்து வேணா நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த பிராண்டு தான் அதுக்கு ஃபர்ஸ்ட். இன்ஜினெல்லாம் இது கிட்ட கூட வர முடியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இந்த இன்ஜினு. உங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் ஒரு வண்டியில் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன வீடியோ போடலான்றது ஐடியா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.